ஹாய் வீவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு 4 ஏர்ட்ராப்போட அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து WCoin ஏர்ட்ராப்பை பற்றி பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு. 25th January வந்து இது லிஸ்டிங் ஆகுன்னு. அது மட்டும் இல்லை, இதில் லாஸ்ட்டு 2 வீக்ஸாகவே இது புதிய அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருந்தான். அதில் ஒன்று வந்து மைனிங் எண்ட் ஆகிறது மாதிரி. இந்த மைனிங் எண்ட் ஆன உடனே டேப்பிங்கையும் பூஸ்டரையும் ஸ்டாப் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் Treasuryன்னு ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணியிருந்தான். அது வந்து கீ யூஸ் பண்ணி பாக்ஸஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கிட்ட இப்போ 2 கீ இருந்து அதை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு இப்போ பாக்ஸஸை ஓப்பன் பண்ணி காமிச்சேன். இந்த கீஸ் உங்களுக்கு பை பண்ண முடியும் ஸ்டாரும் டன்னும் யூஸ் பண்ணி. அது மட்டும் இல்லை, ரீசெண்டாகவே நியூஎஸ்க்கு வந்து 20 கீஸ் தந்திருந்தான். ஸோ அதில் உள்ள பேலன்ஸ் தான் அந்த 2 கீயை நான் யூஸ் பண்ணிட்டேன். இதில் உங்களுக்கு நான் எதுக்கு கீயை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, நான் ரீசெண்டாக வந்து கீ யூஸ் பண்ணி பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு 60 ஃபுல் பேட்ரி வந்து கிடச்சிருந்து. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ டேப்பிங் யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, பர் டே உங்களுக்கு வந்து 3 பேட்ரிஸும் அதே மாதிரி லக்கி டைஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி டேப் பண்ணலாம். பை சான்ஸ் நீங்கள் வந்து கீ யூஸ் பண்ணி நீங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போதும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட கீஸ் ஏதாவது இருந்துன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி பாக்ஸஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், பூஸ்டர்ஸ் வந்து எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கிறது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் எவ்வளோ லெவலில் நீங்கள் பூஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த லெவல்லே தான் ஹோல்ட் ஆகும். நீங்கள் எவ்வளோ டேப் பண்ணாலும் ஸோ அந்த லெவலில் தான் ஹோல்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்கின்னு. இது ஜஸ்ட் ஸ்கின்ஸ் தான். உங்களுக்கு நீங்கள் வந்து பே பண்ணி எடுக்க வேண்டியது வரும். ஸ்டார் யூஸ் பண்ணி வாங்கலாம், இல்லைன்னா WCoin யூஸ் பண்ணி வாங்கலாம். நான் இப்போ ஜஸ்ட் WCoin யூஸ் பண்ணி வாங்கி காமிக்கிறேன். ரூயின்ஸை செலக்டட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அது ஜஸ்ட்டு வெளியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது உங்களுக்கு தேவைன்னா வாங்கினா போதும். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஏர் ட்ராப்ஸுக்காக வாங்கணுன்னு ஒன்றும் தேவை கிடையாது. ஸோ இது ஸ்டார் யூஸ் பண்ணி வாங்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு WCoin யூஸ் பண்ணி வாங்கலாம். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு தேவைன்னா மட்டும் வாங்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த 25th முன்னாடி உங்களால் எவ்வளோ டாஸ்க்கும் டேப்பிங்கும் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒன்றும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ மோஸ்ட்டாக இந்த டெய்லி கிடைக்கிற அந்த 3 டைஸையும் நீங்கள் யூஸ் பண்ண பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் பம்ப்ஸ் ஏர்ட்ராப்பை பற்றி பார்ப்போம். இந்த பம்ப்ஸ் ஏர்ட்ராப்பில் வந்து அப்டேட் கிடையாது, ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான். ஸோ இந்த அச்சீவ்மெண்ட் வந்து நேற்றைக்கு வந்து இது என்ன அச்சீவ்மெண்ட்டுன்னா, பிளம்ஸ் நியூ இயர் அச்சீவ்மெண்ட்டு. இது December 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப் டு 31 வரை. ஸோ இதில் வந்து நீங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பாக்ஸஸ் வந்து கிடைக்கும். இதில் வந்து நான் வந்து ஒரு கம்மியான அளவு தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மிச்சம் எல்லாம் வந்து பெய்டும், ஃப்ரெண்ட்ஸும் தேவைப்படும். ஸோ என்னார் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரிவார்டு வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து 34 ரிவார்ட்ஸ் வந்து கிடச்சிருந்து. நான் அதில் வந்து பாதி யூஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்து தெரியும், என்கிட்ட பேலன்ஸ் வந்து 13 தான் இருக்குது. ஸோ அது வந்து ஜஸ்ட்டு ஒவ்வொன்று நீங்கள் கிளைம் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தா தெரியும், எனர்ஜி 25 எனர்ஜி கிடச்சிருக்கு. இதுவும் எனக்கு வந்து ஸ்பின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். அதே போல் நான் அடுத்த டேப்பிங் வந்து யூஸ் பண்ணுறேன். அடுத்த டேப்பிங்கில் வந்து ரிவார்டு கிடைக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு டேப்பிங்லேயும் வந்து உங்களுக்கு வந்து ரிவார்டு கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து இது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ இதில் நான் வந்து ஆல்ரெடி டிக் கிடக்கிறது எல்லாமே நான் கிளைம் பண்ணது. கிளைம்னு ஆப்ஷன் இருக்கிறது வந்து இதுவரை கிளைம் பண்ணாதது. நான் உங்களுக்காக இதில் பழையது ஒன்று கிளைம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து கிளைம் பண்ணும்போது கிளைம் ஆகாது, ஏன்னா இது வந்து பே பண்ண வேண்டியது வரும். நீங்கள் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒன்று வந்து நீங்கள் ஃப்ரெண்ட் ஆட் பண்ண வேண்டியது வரும், இல்லைன்னா கிளைமிங் ஆப்ஷன் வரும். இதில் நான் உங்களுக்கு வந்து 30 December வந்து நான் கிளைம் பண்ணி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதில் வந்து இன்வைட்டு மினிமம் 10 ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணணுன்னு. ஸோ இங்கே தான் உங்களுக்கு வந்து இதை கிளைம் பண்ண முடியும். ஒவ்வொரு கிளைமிங்கும் வந்து சைடில் வந்து பாக்ஸஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த 30 December நீங்கள் பார்த்தா தெரியும், உங்களுக்கு 5 பாக்ஸஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதைப்படி தான் உங்களுக்கு எவ்வளோ பாக்ஸஸ் வந்து கலெக்ட் ஆகும். ஸோ இப்போ டாப்பில் உங்களுக்கு போய் பார்த்தா தெரியும், இதில் எனக்கு வந்து மொத்தமே வந்து 150க்கு அவுட் ஆஃப் 34 தான் இருக்கும். ஸோ இதே வந்து ஒவ்வொன்று நீங்கள் கிளைம் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து பாக்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதுதான் பம்ப்ஸை பற்றி. இப்போ நம்ம அடுத்த ஏர்ட்ராப்பை பற்றி பார்ப்போம். அது வந்து டக்செயின் ஏர்ட்ராப்பு. இந்த ஏர்ட்ராப்போட அப்டேட் என்னென்னா, உங்களுக்கு வந்து January 7 வந்து உங்களுக்கு எவ்வளோ ஏர்ட்ராப்புன்னு அவங்க கேல்குலேட் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ அதோட க்ரைட்டீரியாஸும் வந்து காமிச்சிருக்கான். ஸோ என்னெல்லாம் க்ரைட்டீரியான்னு
நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதே போல் மினிமம் லெவல் வந்து 2க்கு மேலே இருக்கணும். ஸோ இதே மாதிரி OKX வேலட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் மைனிங் ஆப்பில் வந்து ஆக்டிவாக இருக்கணும். இதே போல் ஸ்ட்ரைக்கிங் பிரிட்ஜிங் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 5 க்ரைட்டீரியா கொடுத்துருக்கான். ஸோ இந்த 5 க்ரைட்டீரியாவும் மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த ஏர்ட்ராப் என்னென்னா, நான் வந்து முன்னாடி இருந்தே பெருசாக இந்த ஏர்ட்ராப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கலை. ஸோ இதில் வந்து எனக்கு வந்து எக்ஸும் டக்காயின் எனக்கு கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த க்ரைட்டீரியாஸை கம்ப்ளீட் பண்ணி இந்த ஏர்ட்ராப் கலெக்ட் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் மங்கி டாக்ஸ் ஏர்ட்ராப் அப்டேட்டை பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்து என்னென்னா, டிஜிஏ அனௌன்ஸ் பண்ணிட்டான் January 23ன்னு. ஸோ இப்போ வந்து செகண்ட் லான்ச் பூல் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த அப்டேட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ்சேஞ்சை வந்து சீக்கிரமே ரிவீல் பண்ணுவான்னு. வேறு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, January 9th வரை இந்த செகண்ட் லான்ச் பூல் வந்து போகுன்னு. ஸோ மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ ஸ்ட்ரைக் பண்ண முடியுமோ உங்கள் எம்டாக் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து டபுள் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கடைசியில் வந்து ஃபைனலாக வந்து நிறைய எம்டாக் கிடைக்கும். மேக்ஸிமம் அந்த ரெகுலர் லான்ச் பூலாவது யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி 2 ஆப்ஷனுக்கு இருக்குது, அது பெய்டு தான். ஸோ நீங்கள் ரெகுலரே யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். இப்போ உங்களுக்கு எம்டாக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரே வாய்ப்பு வந்து இந்த லான்ச் பூல் தான். வேறு மைனிங் ஒன்றும் கிடையாது. ஸோ வேறு இடைக்கிடைக்கு கொஞ்சம் டாஸ்க்கும் தருவான்னு நினைக்கிறேன். உங்கள் அந்த டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி இந்த ஸ்ட்ரைக்கிங் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.